ஐவிஎஃப்னது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. ஏன்னா ஐவிஎஃப் பண்ணா வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும். பேபியும் வந்து எப்படி ஹெல்த்தியா இருக்குமா என்னன்றது வந்து எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. ஐவிஎஃப் பத்தி நான் ஐயுஐ வந்து நேச்சுரலா பண்றது வந்து ஸ்பெர்ம் வந்து அவங்க ஆர்டிபிஷியலா இன்ஜெக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்படின்றப்ப அது வந்து ஓகேவா இருந்துச்சு. ஆனா ஐவிஎஃப்ன்றப்ப கொஞ்சம் யோசனையா தான் இருந்துச்சு. ஏன்னா செலவு வேற நிறைய இருக்கும், காசும் வந்து ஒரு பிரச்சனை. இப்ப இதுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு 10,000 அந்த மாதிரி வந்து செலவாயிருது. இப்போ இது ஒரு 5-6 மந்த். அதெல்லாம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட். இதுல ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஸ்கேன் ஒன்னு வந்து அது வந்து தனியா ஒரு 3000 ரூபாய் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா இந்த HCG டெஸ்ட்னு சொல்லிட்டு அது ஒன்னு எடுக்கணும்னு சொல்லி தண்டத்துக்கு 3800 ரூபாய் என்னமோ பணம் கட்டி அது எடுக்கவே இல்லை, திருப்பூர்ல கட்டினது. அந்த மாதிரி வந்து நிறைய செலவாயிட்டே போகுது. காசும் வேற ஒரே பிரச்சனையா இருக்குது. என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே தெரியல. ஐவிஎஃப்னா வந்து கன்ஃபார்மா லேக்ஸ்ல தான் செலவாகும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சுதான் டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்க கூட எல்லாம் பேசிட்டு, ஏன்னா பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும், அது எல்லாமே பேசணும்னு சொல்லிட்டு சரி நாங்க யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணிட்டோம்னா, நாங்க வந்து சரி யோசிச்சுட்டு என்னன்றத சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தோம். டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து நாங்க இப்படிதான் ஐவிஎஃப் பிளான் பண்ணியிருந்தோம். கொரோனா டைம்ல, அதாவது கொரோனாக்கு முன்னாடி வந்து ஐவிஎஃப் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த கொரோனா டைம்ல அதை ஹாஸ்பிட்டல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஐவிஎஃப் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிருச்சு. அதனால அவங்க வந்து ரிலாக்ஸா வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே நிறைய பேர் கன்சீவ் ஆயிருக்காங்க ஐவிஎஃப் பண்ணாமே. அதனால வந்து நீங்களும் வேணா கொஞ்ச நாள் வந்து கேப் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, கரெக்டா 3 வருஷம் பாண்டிச்சேரியில முடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு பாத்தீங்கன்னா வேற பக்கம் ஹஸ்பண்ட்க்கு வேலை போட்டுருவாங்க. 2019 நவம்பர் போல வந்தோமா, 2021 22 அக்டோபர் நவம்பர் போல வேற பக்கம் மாத்திடுவாங்க. ஆனா கன்ஃபார்மா வந்து நார்த் சைடு தான் தருவாங்க. அது மட்டும் எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா எந்த ஊர் வரும்ன்றது தெரியாது. ஆனா நார்த் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் முடிச்சு ஏதாவது குழந்தைக்கு இது பிறந்துச்சுன்னா ஊர்லயே இருக்கிறோம், ஊர்லயே வச்சு பாக்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். 2022 ஃபெப் மார்ச் போல வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் கடைசியில நமக்கு வேற பக்கம் மாத்திடுவாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. கொஞ்ச நாள் வேணா நம்ம கேப் எடுத்துக்கலாம். கேப் எடுத்துட்டு வேணா நேச்சுரலா கன்சீவ் ஆகிறனா இல்லைன்னு பாப்போம்னு சொல்லிட்டு நாங்க என்ன கேப் எடுத்துட்டு அந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துட்டு இருந்தோம். ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துட்டு இருந்தோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏஎம்ஹெச்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வந்து கம்மியா இருந்தது, ஆன்டி முலேரியன் ஹார்மோன் சொல்லிட்டு. அது வந்து அந்த எக் வந்து growthக்காக இருந்திருக்குது. ஸ்டார்டிங்ல ஐஸ்வர்யால பண்ணும்போதே பாத்தீங்கன்னா எக் வந்து எனக்கு அவ்வளவு growth இல்லாம தான் இருந்திருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டைமுக்கு 9 to 10 எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஒரு சைக்கிளுக்கு. ஆனா எனக்கு வந்து ஒரு 5 அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும், ஒரு 4-5 தான் ஃபார்ம் ஆகும். இப்போ 9 பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சரியா வளராது, ஒரு சிலர் ரொம்ப வளர்ந்துடும். அந்த மாதிரிலாம் போகும்போது கடைசியா வந்து அந்த ரப்சரிங் டேட் வரும்போது உங்களுக்கு 1 இல்ல 2 நல்லா இருக்கும்ல. எனக்கு அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே 4-5 தான் இருக்குதுன்றப்ப போக ஒன்னா வேஸ்ட் ஆயிடுமா அப்படின்றப்ப அதனால கூட பிரச்சனை இருந்திருக்கும். ஆனா அது வந்து நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு எக் இருந்தா கூட ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்க ஐஸ்வர்யால ஸ்டாப் பண்ணிட்டு ஹோமியோபதி மட்டும் எடுத்துட்டு இருந்தோம்ல, அப்ப வந்து மறுபடியும் ஏஎம்ஹெச் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தது கம்மியா தான் இருந்துச்சு. அதனால அதுக்கான மெடிசன்ஸ் வந்து நான் எடுத்துட்டு இருந்தேன், ஹோமியோபதி மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். கரெக்டா வந்து 2022 நவம்பர்ல வந்து டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு ஹஸ்பண்ட்க்கு. டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு நாங்க வந்து ராஜஸ்தானுக்கு வந்தோம் மறுபடியும். அது வந்து இங்க ராஜஸ்தான் பஞ்சாப் பார்டர்ல ஒரு ஊர் வந்து கிடைச்சது எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி பழைய வீடியோல பாத்தீங்கன்னா இங்க ஜோத்பூருக்கு முன்னாடி அங்கதான் இருந்தோம். அப்படியே ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மட்டும் போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு இடையில வந்து ஊருக்கு போனப்ப என்ன பண்ணோம்னா, இப்ப நான் டெலிவரி பார்த்தேன்ல ஹாஸ்பிட்டல், அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் ராசியான டாக்டர். அதனால அங்க போயிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம், அவங்க ஏதாவது சஜஷன் பண்றாங்களான்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தோம். இங்க தாராபுரம் தான் ஹஸ்பண்ட் ஊரு. அங்க போய் பார்த்தோம். அங்க பார்த்தாக்கா அவங்க வந்துட்டு நீங்க இப்போ எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா இப்ப பாண்டிச்சேரியில எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இல்ல நீங்க அங்கேயே கண்டினியூ பண்ணுங்க, ஏன்னா வந்து இங்க வந்து சும்மா வந்துட்டு போக முடியாதுல, நீங்க அங்கேயே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் டிராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. கரெக்டா நவம்பர் வந்து 2022 டிரான்ஸ்ஃபர் ஆகி அது பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு காட்டுக்குள்ள தூக்கி போட்டாங்க. அங்க வந்து எதுவுமே இல்லை, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிலாம் எதுவுமே இல்லை. ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடை மட்டும் இருக்கும். மற்றபடி வந்து நம்ம ஏதாவது மார்க்கெட் போகணும், ட்ரெஸ் வாங்கணும்னா வந்து 10 கிலோமீட்டர் ஒரு பக்கத்துல ஒரு டவுன் இருக்கும், அங்கதான் நம்ம போகணும். அங்க போனோம்னா தான் நம்ம திங்ஸ்லாம் வாங்க முடியும். மற்றபடி வந்து ஃபுல்லா தோட்டம் தான் இருக்கும், அந்த கடுகு தோட்டம் தான் இருக்கும். நம்ம எங்கேயுமே வந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கே போறோம்னா இங்க இருந்து அங்க 10 கிலோமீட்டர் போனோம்னா தான் நமக்கு ஹாஸ்பிட்டலு. அங்க பாண்டிச்சேரியில இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட அத்தை பையன் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் வந்து மைண்ட் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. நீங்க
சும்மா இருக்க, பேசாம நீ வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம்ல, சரி படிச்சீன்னா உனக்கு அது கூட கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நம்ம ஏன் சும்மா இருக்கலாம், நம்மளும் பேசாம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். கரெக்டா ராஜஸ்தான் வந்ததும் பாத்தீங்கன்னா 2023 பிப்ரவரியிலேயே நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் 2 எக்ஸாம் இருந்துச்சு. நான் படிச்சதெல்லாம் நினைச்சா எனக்கே சிரிப்பா இருக்குது. இப்போ 3 மாசம் டைம் இருந்துச்சு. சரி எக்ஸாமுக்கு படிக்கலாம், படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம மைண்டை மாத்தின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா நவம்பர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி ராஜஸ்தான் வந்ததுக்கு அப்புறமா நாங்க வீடெல்லாம் வந்து கொஞ்சம் செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னாலே நமக்கு வந்து எல்லாம் இதாகும் அதாகும்னு சொல்லிட்டு என்னென்னமோ நானே யோசிச்சுக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 மாசம் பக்கம் உட்காந்து மாங்குன்னு படிக்கிற, ராத்திரி பகலுமா உட்காந்து இது எப்படியாவது நம்ம இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிடணும், அதாயிடணும் இதாயிடணும்னு சொல்லிட்டு என்னமோ உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் பிப்ரவரி எக்ஸாம் வந்துச்சு. ஊருக்கு போயிட்டு சரி எக்ஸாம் எழுத போலாம்னு சொல்லிட்டு 1 மாசம் ஊருக்கு போனேன். அப்புறமா தான் ஓரளவுக்கு பாஸ் மார்க் இல்லாம ஓரளவுக்கு நல்ல மார்க்கே வாங்கி தான் பாஸ் ஆனேன். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு 2 மாசம் கேப்ல உட்காந்து படிச்சு அப்புறம் புது இடத்துக்கு வர வந்திருக்கிறோமா, நானும் அப்படியே படிக்கிறேன், அது பண்றேன் இது பண்றேன்ட்டு இருந்தேன்னா ஹஸ்பண்ட்க்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை லெகுவா தான் இருந்துச்சு. காலையில் பாத்தீங்கன்னா ஒரு 6:30-7 மணி போல போனாருன்னா மத்தியானம் 1 மணி 2 மணி போல வந்துருவாரு. இன்னைக்கு காலையில் ஷிஃப்ட்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஷிஃப்ட், இந்த மாதிரி மாறி தான் வரும். இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு போயிட்டு இன்னைக்கு மத்தியானம் வந்தாருன்னா நாளைக்கு மத்தியானம் போனா போதும். நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு கிளம்பினாருன்னா நைட் 8 மணிக்கு வருவாரு. இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா புது இடம், வீடெல்லாம் செட் பண்ண, வீடெல்லாம் பெயிண்டிங் பண்ண, அது பண்ண இது பண்ண கொஞ்சம் அப்படியே ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. சரி ரிலாக்ஸ்டா இருக்கும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எதுல ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மட்டும் கண்டினியூவா போயிட்டே இருந்துச்சு. புது இடம் எல்லாம் லைஃபே மாறிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டா வந்து டிரான்ஸ்பர் ஆகி போனதும் பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லக்கேஜ் அனுப்பும்போது எங்க கிரைண்டர் ட்ரம்ல வந்து உள்ள இருக்கிற அந்த ஸ்டிக் ஆக்சுவலா உடஞ்சிருச்சு. அதனால வந்து என்னால மாவாட்ட முடியாம 3 மாசம் பக்கம் இட்லி தோசையே எதுவுமே பண்ண முடியாம டெய்லியும் நைட்டு சப்பாத்தி. அப்பதான் வந்து சரி நம்ம டயட் ஃபாலோ பண்ணுவோம், இனிமேல் வந்து ஹெல்த்தியா தான் நம்ம சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கணும், முட்டை எடுத்துக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும். இந்த கிரைண்டர் உடஞ்சு போனனால இந்த ஒரு யோசனை வந்து இருந்திருக்குது. அதுக்கப்புறமா கன்ஃபார்மா வந்து நம்ம டெய்லி காய் நிறைய எடுத்துக்கணும், முட்டை எடுத்துக்கணும், அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு காலையில பாத்தீங்கன்னா எப்ப முதல்ல டிஃபன்ஸ் போவோம். காலையில வந்து ஹஸ்பண்ட் வீட்டுல சாப்பிட மாட்டாங்க, வேலைக்கு போறாருல அங்க போய் சாப்பிட்டுப்பாரு, நேரமே போறனால எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு நான் காலையில சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு சாண்ட்விச் சாப்பிடுவேன், இல்லைன்னா கொஞ்சம் கோதுமை தோசை உப்புமா அந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். மத்தியானம் வந்து ரைஸ் கொஞ்சமாவும் காய் நிறையாவும் அதுக்கப்புறம் டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டுருவேன். அங்க பாண்டிச்சேரியில போன அந்த கோவிலுக்கு அது இதுன்னு பண்ணிட்டு எங்களுக்கு கடைசியா வந்து சாமியே வெறுத்துருச்சுன்ற மாதிரி, இனிமேல் சாமி கும்பிடக்கூடாது ஒன்னும் கும்பிடக்கூடாதுன்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்க ராஜஸ்தான் வந்ததுக்கு அப்புறமா டெய்லியும் டயட் ஃபாலோ பண்ணி என்னைக்காவது வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு எதையாவது சாப்பிட்டுருவோம். அப்புறம் இந்த பார்ட்டிக்குலாம் ஏதாவது கூப்பிட்டோம்னா அங்கெல்லாம் போய் நல்லா சாப்பிட்டுருவோம். மற்றபடி வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ண. ஏன்னா ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க டயட்ல ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் நம்ம வீட்டில் செய்யறது தான் நான் சாப்பிடுவேன், ஆனால் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுப்போம். இப்போ உப்புமானா உப்புமா மாதிரி பண்ண மாட்டோம், கொஞ்சம் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் காயெல்லாம் போட்டு கிச்சடி மாதிரி பண்ணிடுவோம். அதே வந்து இப்போ காய் வந்து டெய்லியுமே நம்ம மத்தியானத்துக்கு குழம்புலேயே ஒன்று போடுவோம், பொரியல் ஒன்று பண்ணுவோம். அதெல்லாம் டெய்லி பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துப்போம் 2 பேருமே ஆளுக்கு ஒன்று. குழம்பு வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் போடல, இந்த மசாலா அரைச்சி வைக்கிற குழம்பு, சாம்பார், பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி தான் வந்து டெய்லியும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நைட்டுக்கு வந்து அதான் கிரைண்டர்னால நைட்டுக்கு டெய்லி சப்பாத்தி கன்ஃபார்மா ஏதோ ஒரு காய் வந்து ரெடி பண்ணிடுவேன், இல்லைன்னா பன்னீர் ஏதாவது ரெடி பண்ணுவோம், இல்லை சிக்கன் ஏதாவது பண்ணிப்போம். இப்படிதான் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டயட்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி அப்பப்போ என்னைக்காவது வந்து ஓப்பி அடிச்சிருவோம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது இல்லாமல் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது நாங்கள் வந்து வெளியே போய் சாப்பிடுவோம். அப்பப்போ வெளியே போயினா ரொம்ப அப்படி செலவு பண்ண மாட்டோம், இந்த கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிடுவோம். உண்மையை சொல்ல போனா பரோட்டா தான் போய் சாப்பிடுவோம் வெளியே, மற்றபடி எல்லாமே நான் வீட்லயே செஞ்சிருவேன். இங்கே போனதுக்கு அப்புறமா அதான் 10 கிலோமீட்டர் போகணுமா, நம்ம ஏதாவது சாப்பிடணும்னால 10 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி போய் சாப்பிடணுமா, அதனால நம்ம வீட்லயே செஞ்சுக்கலான்ற மாதிரி ஆயிரும். வெளியே சாப்பாடு நாங்கள் சாப்பிடவே இல்லை, வெளியே போய் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காதனால நாங்கள் சாப்பிடல. மேபி கிடைச்சிருந்தா சாப்பிட்ருப்போம். கரெக்டா வீட்டில் நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு 2022ல ஒரு நவம்பர் மந்த்ல இருந்தே கொஞ்சம் வந்து சாப்பாட்டை வந்து மாத்தணும், ஹெல்த்தியா சாப்பிடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு மார்ச் மாசம் போல என்ன ஆச்சுன்னா எங்க வீட்டுல கீழ் வீட்டுல இருக்கிற பொண்ணெல்லாம் வந்து ஜூம்பா கிளாஸ் போயிட்டு இருந்தாங்க. அங்க வந்து ஜூம்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால வந்து அவங்களுக்குமே குழந்தை இல்லாம தான் இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா 6 years ஆச்சு அந்த பொண்ணுக்கு. என்னோட 2 years வந்து எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. அப்போ சரி நான் ஜூம்பாக்கு போறேன், நீங்களும் வரீங்களா, நம்ம எல்லாம் சேர்ந்தே போலாம், எக்ஸசைஸ் பண்றதுக்கு போலாம் அப்படின்னு சொன்னதும் நான் என்ன பண்றேன்னா இல்ல பிப்ரவரியில ஊர்ல இருந்து இங்க ராஜஸ்தான் வந்தது ஒரு 1 month போல வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன் அந்த ஃபெப் ஃபுல்லா.
நார்மலா. அதுக்கப்புறம் மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா ஜூம்பால சேர்ந்துட்டு நம்ம டயட்டும் ஃபாலோ பண்றோம். வெயிட்ட நல்லா குறைக்கணும்ப்பா, நல்லா ஸ்லிம் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம்பா சேர்ந்து டெய்லி போயிருவேன். கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ல அவங்க ஹாலிடே அவங்களே விட்டுருவாங்க, சண்டே லீவு. அது போக மற்ற நாள்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி போயிருவேன். ரொம்ப ஏதாவது முடியலன்ற சுச்சுவேஷன்ல மட்டும்தான் போக மாட்டேன். மற்றபடி வந்து டெய்லி நல்லா ஸ்ட்ரிக்டா கரெக்டா போயிட்டு இருந்தேன் ஜூம்பா கிளாஸ்க்கு. ஆக்சுவலா எங்க பிளாக்ல பாத்தீங்கன்னா 4 வீடு இருக்கும். ஒருத்தவங்க வந்து காலி பண்ணி போனது ஏப்ரல் மாசத்துல வந்து இன்னொரு ஒருத்தவங்க வந்து புதுசா வந்துட்டு அவங்களும் ஏற்கனவே அங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. 2 பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவங்க 2 பேத்துக்குமே ஆக்சுவலா குழந்தை இல்ல. ஆனா ட்ரீட்மெண்ட் ஒரு பொண்ணு புதுசா வந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 2 வருஷம், முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்து 6 இயர்ஸ் பக்கம் இல்ல. அதனால வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க வெளியூர் ஹாஸ்பிட்டல். அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு வெளியே வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏப்ரல் மாசத்துல. சரின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா நாங்களும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். 3 பேரும் ஒரு பிளாக்ல 4 வீடு, அதுல 3 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம். அவங்க 2 பேர் டியூப் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல தான் சைக்கிள் வந்துட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேத்துக்கும் எனக்கு வந்து தனியா வந்துட்டு இருந்துச்சு. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா டியூப் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. டியூப் டெஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 2 பேரும் அட் டைம்ல கன்சீவ் ஆயிட்டாங்க. கரெக்டா 2 வீக்ஸ் தான் 2 பேத்துக்கு வித்தியாசம் வருது. அந்த மாதிரி 2 பேரும் கன்சீவ் ஆயிட்டாங்க அடுத்தடுத்து. எனக்கு வந்து இப்படி அமைதா இல்ல என்னன்னு எனக்கும் தெரியல. அங்க போய் பார்த்தோம்னா டாக்டரே ஆக்சுவலா கன்சீவா இருந்தாங்க. கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் போனா அப்புறம் டாக்டர் டெலிவரிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்போ ஏஎம்ஹெச் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லோவா இருந்துச்சு, வெரி லோன் வந்துருந்துச்சு. ஏஎம்ஹெச் ரொம்ப லோ ஆனதும் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. சரி குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அப்புறம் டோனர் ஏக்கு போகணுன்றாங்க அதுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மே மந்த் போல அப்புறம் நாங்க வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் குழந்தை பிளான் இருந்துச்சு. சரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்னும் வந்து ட்ரீட்மெண்ட் ஒன்னும் ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்றோம்னா சரி இங்க ராஜஸ்தான்ல பாக்குற பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெடிசன்ஸ் தான் கொடுத்துட்டே இருந்தாங்க. சரி இது ஒன்னும் வேலைக்காகிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு நாங்க ஆக்சுவலா சரி ஒரு லோன் போட்டு நம்ம வீடு கட்டுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லோனை போட்டு நகையை கொஞ்சம் பேங்க்ல வச்சு என்னென்னமோ புரட்டி கிரட்டி எல்லாம் பண்ணி வீடு கட்டுறத 2023 மேல ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.